மிட்டுவுக்கு சொந்தமா பெரிய அளவுல வீடு இல்லாததால அது அங்க இருக்கிற மரக்கிளையிலேயே தன்னோட கூட்டை கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. மிட்டு கிளி இப்பதான் ஒரு முட்டையிட்டு அதை அடைக்காத்துட்டும் வந்துட்டு இருந்தது. வானிலையை பார்க்கும்போது மழை வரும் போல தோணுது. மழை வந்துச்சுன்னா நம்ம கிட்ட எந்த தானியமுமே இல்லை. அதுக்கு முன்னாடி நாம உணவு பொருட்களை சேகரிச்சாகணும். ஆனாலும் என்னோட முட்டைய இப்படியே வச்சுட்டு போறது பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு யோசிச்ச மிட்டு அது முட்டை மேல நிறைய இலைகளை போட்டு மூடினது. பிறகு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிச்சு. உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மிட்டு அவ கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ, யாரு என் முட்டையை எடுத்திருப்பாங்க? கடவுளே, நாளைக்கு இந்நேரம் என் குழந்தை வெளியில வந்திருப்பா. யாரு என் முட்டைய திருடுறதுன்னே தெரியல. எதுக்கும் பக்கத்துல இருக்க பறவைங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்படி யோசிச்ச மிட்டு பிறகு பக்கத்து வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவளோட பக்கத்து வீடான மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு, யாரோ என் முட்டைய திருடிட்டாங்க. இந்த பக்கமா யாராச்சும் முட்டையோட போறது நீ பாத்தியா? ஐயோ, என்ன மட்டும் சொல்ற? உன் முட்டைய திருடிட்டாங்களா? ஆமா மீனு, நான் ரொம்ப பாதுகாப்பா இலைகளை போட்டு மூடிதான் வச்சிருந்தேன். ஆனா திரும்பி வந்து பாக்குறப்போ கூட்டுல இருந்த என் முட்டைய காணும். மிட்டு, தயவு செஞ்சு அழாத மிட்டு. கண்டிப்பா உன் குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொழுதுக்கோ. காலையில பொழுது விடிஞ்சதும் நம்ம சீக்கிரமா போய் உன் முட்டை எங்க இருக்குன்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லி மிட்டுவுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. பறவைங்க 2 பேரும் அவளோட முட்டைய தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் அவளோட முட்டை கிடைக்காததால நேரா கழுகு ராஜா கிட்ட போனாங்க. ராஜா, என்னோட முட்டைய ராத்திரியில இருந்து காணும். யாரோ அதை திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் சொல்ற? உன்னோட முட்டையும் காணுமா? என்னாச்சு ராஜா, நீங்க ஏன் இவ்வளோ அதிர்ச்சியா கேக்குறீங்க? மிட்டு, என்னோட முட்டையும் காணும் மிட்டு. யாரோ ராத்திரி வந்து என்னோட முட்டையையும் திருடிட்டாங்க. ராஜா, எனக்கு என்னமோ இது அந்த காகங்களோட வேலையா இருக்கும்னு தான் தோணுது. ஆமா ஆமா ராஜா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நாங்க உடனே போய் அந்த காலு வீட்டுல பாக்குறோம். அங்கதான் நம்ம முட்டை எல்லாமும் இருக்கணும். நீங்க நினைக்கிறது என்னமோ சரிதான். நீங்க போய் அந்த திருட்டு காகங்கள் வீட்டுல பாருங்க. பிறகு பறவைங்க 2 பேரும் காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு, எனக்கு என்னமோ நம்ம காட்டுல காணாம போற முட்டைக்கு நீ தான் காரணம்னு தோணுது. இங்க பாரு மிட்டு, நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எந்த முட்டையுமே திருடல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ முட்டை திருடல சரி, உன் கூடவே இருப்பாளே உன்னோட கௌரி, அவளை எங்க காணோம்? கோரி, அவ வந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா, அதெல்லாம் நீங்க எதுக்கு இப்ப கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டோம். அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? இங்க பாரு மீனு, நான் எந்த பதட்டமும் படல. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியில போங்க. நான் தான் முட்டை எடுக்கலன்னு சொல்லிட்டேன்னு. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா மரியாதை கட்டுடும் அப்படின்னு சொல்லி காலு ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு பறவைங்க 2 பேரும் காலு வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. பிறகு காலுக்காக உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிச்சு. மீனு, எனக்கு என்னமோ அந்த காலு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா மிட்டு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி சரி, வா, நம்ம 2 பேரும் அந்த காலுவை பின்தொடர்ந்து போகலாம். அதுக்கப்புறமா அவனை கையும் களமுமா பிடிச்சு ராஜா கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு மீனு சொன்னா. பிறகு பறவைங்க 2 பேரும் காலுவை பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கூட்டுல ஒரு முட்டை இருக்கிறத பார்த்த காலு உடனே அந்த இடத்துல நின்னா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஒரு சுவையான ஆப்பிள் பழம். இத சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்ச காலு ஆப்பிள் பழத்தையே பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த மிட்டுவும் மீனுவும் காலு மேல பயங்கரமா சந்தேகப்பட்டாங்க. நாம சந்தேகப்பட்டது சரிதான். காட்டுல இருக்கிற எல்லா முட்டையும் திருடுறது கண்டிப்பா இந்த காலுதான்.
சரி வா, நாம உடனே போய் அவனை பிடிக்கலாம். அப்படின்னு சொல்லி பறவைங்க 2 பேரும் அந்த கூட்டு பக்கத்துல போனாங்க. கையும் களவுமா காலுவை பிடிச்சிட்டு வந்து கழுகு ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க. கழுகு ராஜா எவ்வளோ கேட்டோ உண்மையை ஒத்துக்காததால காலுவை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. தன்னோட அம்மா வீட்டுக்கு போன கோரி இப்போ அவளோட சொந்த காட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. வர்ற வழியில கபூதர் ஒரு பெரிய மூட்டையோட போறத அவ பார்த்தா. இதுக்கு முதல்ல இந்த காட்டுல என்ன வேலை? எனக்கு என்னமோ இது கபூதர் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு தோணுது. உடனே நாம இத ராஜா கிட்ட சொல்லியாகணும். அப்படி யோசிச்ச கோரி பிறகு ராஜாவை பார்க்கறதுக்காக வேகமா பறந்து வந்தா. ராஜா கிட்ட போன கோரி அங்க தன்னோட கணவர் காலு மரத்துல தலைகீழ தொங்குறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ராஜா, என்னாச்சு? எதுக்காக என் காலுவை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? ஏ கோரி, நீயும் காலுவும் சேர்ந்து எல்லாரோட முட்டையையும் திருடி இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, திருடின முட்டையெல்லாம் எங்க வச்சிருக்க? ஐயோ ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த முட்டையுமே திருடல. காலுவும் எந்த முட்டையுமே திருடல. இங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான். இப்பதான் நான் என் அம்மா வீட்டுல இருந்து வர்றேன். அங்கதான் நம்ம கபூதரை நான் பார்த்தேன். அது ஏதோ ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போனுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வேகமா ஓடோடி வந்தேன். நீங்க என்னடானா காலுவை போய் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க. ராஜா, இன்னைக்கு என்னமோ கௌரி சொல்றது உண்மையா இருக்கும்னு தான் தோணுது. அந்த கபூதர் தான் எல்லா முட்டையையும் எடுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். பிறகு பறவைங்க எல்லாருமா சேர்ந்து கோரி சொன்ன அந்த காட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு மூட்டையோட வந்த கபூதரை கையும் களவுமா பிடிச்சாங்க. ஏய், இவ்வளோ நாளா எங்க எல்லாரோட முட்டையையும் திருடுறது நீதானே? ராஜா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த குகையில ஒரு கொடூர ஓனாய் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்னோட குழந்தை கிக்கிய பிடிச்சு வச்சுக்கிட்டு தினமும் அதுக்கு பறவைங்களோட முட்டையை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது என் குழந்தைய சாப்பிட்டுருவேன்னு சொல்லுது. அதனாலதான் நான் உங்க எல்லாரோட முட்டையையும் திருடிட்டு போனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கபூதர் அழ ஆரம்பிச்சிச்சு. பிறகு பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. பிறகு எப்பவும் போல கபூதர் முட்டைகளை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள போனுச்சு. மறைஞ்சிருந்து பார்த்த பறவைங்க திடீர்னு குகைக்குள்ள வந்தாங்க. எல்லா பறவைங்களுமா சேர்ந்து குகைக்குள்ளேயே வச்சு ஓனாய தாக்க ஆரம்பிச்சாங்க. பறவைங்க அழிச்ச அடியில ஓனாய் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்தது. உடனே கிக்கிய காப்பாத்தி குகையிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. பிறகு எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க காட்டுக்கு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.